அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் புரட்சியாளர்கள்லாம் இப்போ இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் வந்து நல்லா தானே ஆட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ மக்கள் மத்தியிலும் அப்படி தான் இருக்குது. நல்லா தானே ஆட்சி பண்ணுறாங்க, அதில் என்ன குறை? ஆமாம்மா, நல்லா தான் பண்ணுறாங்க. அதை நம்ம உணரலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்ம வந்து பொய்யா பேசிகிட்டு இருக்கும் போல இருக்குது. அதாவது இப்போ சிங்கப்பெண் படை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த சிங்கப்பெண் படைக்கு அதிகாரம்னு எதுவும் கிடையாது. சரியா? அது பேருக்கு சிங்கப்பெண் படை. இன்றைக்கி செயல்படுதான்னு பாருங்கள், அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அன்னைக்கு அதை ட்ரெண்ட் பண்ணாங்க. இன்னும் அடுத்த 5வது வருஷம் இந்த சிங்கப்பெண் படை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த திமுகவில் வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே குழு அமைப்பாங்க. ஓகேவா? அண்ணன் சீமானவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த புழு கூட 4 ஆங்கலாம் நகரம், இந்த திமுக அமைக்கிற குழு நகராது பாரு. அந்த மாதிரி இது வந்து பேருக்கு ஒரு படை தான். எப்படி வந்து அந்த பிங்க் பேட்ரோல் மாதிரி இதுவும் ஒரு படை தான். திமுக ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் இவங்க ஒட்டிக்கிறாங்களே, அந்த மாதிரிப்பட்ட ஒன்று தான். இப்போது அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஆளை எடுப்பாங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பார்வை இல்லை. நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டோன்னு ஒரு பேரை உருவாக்கணும். 2வது வந்து பெண்கள் வாக்கை கவர்றதுக்காக வேண்டி நாங்கள் பெண்களுக்காக செயல்படணும் காக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த சிங்கப்பெண் படைக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்தில் உருவாகும். ஏன்னா எந்த திமுக அதிமுக காலத்தில் என்ன போதை கலாச்சாரம் இருந்துச்சோ அது இன்றைக்கி சட்டம் குறையாமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இப்போ நீங்கள் சிங்கப்பெண் படை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த சிங்கப்பெண் படை செயல்படுது அப்படின்னா, இன்றைக்கி 204க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் இந்த 40 நாளில் நடந்ததா சொல்கிறாங்க. அதில் 64 பேர் தாவேகா கட்சி சார்ந்தன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் சிங்கப்பெண் படை செயல்படுதுன்னா முதல்ல உங்கள் தாவேகா கட்சிக்காரன் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த சிங்கப்பெண் படையில் உள்ள ஒரு அதிகாரியோட செயினே பறிச்சதாக கூட ஒரு செய்தி கூட வந்தது இல்லைண்ணே? அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகும் தான் சொல்ல வரேன். இப்போ 40 நாளில் இது நடக்குதுன்னா இன்னும் போக போக என்னென்ன நடக்கும்? இது மட்டும் இல்லை, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நீங்கள் அமைச்சிருக்க சிங்கப்பெண் படைக்கு அதிகாரமே கொடுக்கப்படலை. இன்றைக்கி சிங்கப்பெண் படை இருக்குன்னு ஃபயர் விடுறவங்கெல்லாம் அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவங்களால போய் அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும், அவங்கள பிரித்து வந்து அந்த பகுதி காவல் நிலையத்தில் ஒப்படைக்க முடியும். வழக்கு போட முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பேருக்கு ஒரு படை, அவ்வளோதான் அதோட செயல்பாடு. இப்போ 717 மதுக்கடைகளை மூடிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. 717 மதுக்கடைகளை மூடிட்டோன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து 2 நாளில் வந்து 3500 பேர் வேலை இழந்திருக்கோம், எங்களுக்கு வந்து மாற்று வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? இப்போது 3500 பேருக்கு முன்னாடி 3500 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் நீங்கள் சம்பளம் கொட்டிலாம் கொடுத்துடல, மிக சொற்ப சம்பளத்தை தான் வேலை செஞ்சாங்க. இப்போ அந்த சொற்ப சம்பளமும் கிடைக்கல. அப்படிங்கும்போது அந்த குடும்பங்களுடைய சூழ்நிலை என்ன? இப்போ ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன அழகுனா, முதல்ல வந்து இப்போ இவ்வளோ பேர் வேலை இழப்பு ஏற்பட போகுதுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை மூடணும். அவங்க தான் சொல்கிறாங்களே தெளிவாக, நீங்கள் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மொத்த கடையுமே மூடிடுறோம், நான் எங்களுக்கு மறு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, என் குடும்பத்துக்கு வழி சொல்லுங்கள். நீங்கள் 3500 குடும்பத்தோட வயிற்றில் வச்சுருக்கீங்க. சரியா? இன்றைக்கி இந்த மதுக்கடைகளோட எண்ணிக்கை இருக்குல்ல, இப்போ இது ஒரு பெரிய மோசடியும் கூட. இப்போது ஒரு 4500 சொச்சம் மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்தை 500 மூடிட்டான்றாங்க, எடப்பாடி காலத்தை 500 மூடிட்டோன்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் காலத்தை 500 மூடிட்டாங்க, இவர் ஒரு 717 மூடிட்டேன்றாங்க. அப்போ 2700 மூடிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ இருக்கணும்? எவ்வளோ இருக்குது? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் 3 சொல்லுவீங்க, ஒரு 30 கடையை மூடுவீங்க, 3 நாள் கழிச்சு பின்பக்கமாக திறந்துடுவீங்க. இதைத்தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இவங்க எதையுமே பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை. அப்படின்னா இன்னைக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும்ல. 500 கடையாக மூடி இருந்தா இந்த இவரோட சேர்த்து கிட்டத்தட்ட 2200 கடை மூடிக்கணும். எத்தனை கடை? அப்போ இப்போ எத்தனை கடை இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மக்களை நுட்பமாக ஏமாத்துறது, அந்த நிமிஷம் நம்ப வைக்கிறத தவிர்த்து வேற எதுவும் பண்ணலை. 2016 தொடர்ச்சி எத்தனை டாஸ்மாக் மூணாலும் வருமானம் குறையணும் தானே, வருமானம் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன்ல, நான் வந்து இன்னைக்கு குடிகாரர்களை உருவாக்கிட்டோம், போதைக்கு அடிமையாக்கிட்டோம். அவனுக்கு கிடைச்சாதான் கைகால் வந்து உதற ஆரம்பிச்சிடும். அப்போது அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய வருமானம் வந்துடும். இன்றைக்கி தேவை நான் சொன்னதை செஞ்சுட்டேன்னு பேர் பண்ணணும், அந்த பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ கடைசியாக செயல்படுத்தின தாய்மாமன் சீட் எடுத்துக்கோங்க. இப்போது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு 4,38,000 கோடி. சரியா? நீங்கள் அறிவித்த இலவச திட்டங்கள்லாம் செயல்படுத்தினா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வேணும்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த 10 லட்சம் கோடி ஏற்கனவே இருக்க 10 லட்சம் கோடிக்கு கட்டக்கூடிய கடன் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு கட்டுறான். அப்போது இருக்கிற 4,38,000 கோடியிலே 1 லட்சம் கோடி கடனுக்கு போயிருதுன்னா 3,38,000 கோடியில் தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஒரு வருஷத்துக்கு ஓட போகுது. சரியா? இது போக நீங்கள் சொன்ன திட்டங்களை செயல்படுத்தினா வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி வேணும்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டுட்டு போகும்போது 5,40,000 கோடி இன்னைக்கு 10,68,000 கோடியாக மாறி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஏற்கனவே இருக்க 10,68,000 கோடிக்கும் வட்டி கட்டணும். நீங்கள் இப்போ 13 லட்சம் வேற சொல்லியிருக்கீங்க, 13 லட்சம் கோடின்னு வேற சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 13 லட்சம் கோடிக்கும் வட்டி கட்டணும், இந்த 3 லட்சம் கோடி நிர்வாகத்துக்கும் வேணும், அது போக 10 லட்சம் கோடி வருஷத்துக்கு வேணும்னா 5 வருஷம் கழிச்சு போகும்போது 50 லட்சம் கோடியை கடன் வச்சுட்டு போவீங்களா? இப்போ கடன் கொடுக்குறான்ல அவன் சும்மா கொடுப்பானா? உலக வங்கி அதுக்கு ஈடாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை கேட்பான், இந்த மக்களுடைய உழைப்பை கேட்பான். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உணர்ந்து தான் நீங்கள் வாக்குறுதியில் கொடுத்தீங்களா? இன்னைக்கு செயல்படுத்துறீங்களா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாருன்னா அதுவும் இது சாதாரண கவர்மெண்ட் கிடையாது. நான் டிவிகே கவர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷன்ஸ் அப்ளை கவர்மெண்ட் சொல்லலாம். இவங்க சொல்லும்போது திமுக எப்படி எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதி உள்ளவர்கள்னு சொல்லிச்சு இல்லையா, கண்டிஷன்ஸ் அப்ளை. அதே மாதிரி இவங்க நகை கடன் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல 5 ஏக்கருக்கு குறைவாக வச்சிருக்கவங்களுக்கு முழு கடன் சொன்னாங்களா? இப்போ என்னாச்சு? முதல்ல ஏக்கரை கணக்கு பண்ணி சொன்னவங்க இப்போ தொகையை கணக்கு பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்களா? அதுலேயும் ஒரு பெரிய ஏமாற்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லிட்டு பேருக்கு கொஞ்சம் கடையை மூடிட்டு திருப்பி திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் குவாரி, இப்போது மதுரையை சார்ந்த ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய தம்பி அதிமுகவில் இருந்தவர், அது ஏற்கனவே மூடப்பட்ட கோரியை நாங்கள் தான் மூணுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி பார்த்தா இப்போ அந்த கோரி திறந்திருக்கு. என்னென்னு கேட்டால் அவர் போய் ஜாவைகளை சேர்ந்ததுனால கோரியை திறந்தாச்சு. ஏற்கனவே மூணு குவாரியை இவங்க மூணு தான் சொல்லி கணக்கு காட்டினது பார்த்தான்னு இவங்க கத்திரி சேர்ந்து திறந்து வர விட்டுருவாங்க. இப்படி எல்லாமே ஏமாற்றாக தான் இருந்துகிட்டே தவிர்த்து எதுவுமே மாற்றாக இவங்க செயல்படலை. இப்படி இப்போ இந்த மோதிரம் சொல்லியிருக்காரு இல்லையா, தாய்மாமன் மோதிரம், அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போடணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும்போது அப்படி சொல்லலையே. தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நான் தாய்மாமனாக இருந்து போடுதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை உள்ள அரசு மருத்துவமனைக்கு போனால் முதல்ல உயிரோட வருவாங்கிறதுக்கு இன்றைக்கி உத்தரவாதம் இருக்கா? இல்லை. அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிள்ளை போதை பழக்கத்தை படிக்காமல் வருவாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி இருக்கும்போது உயிர் மேலே ஆசை இருக்க எவனாவது பொண்டாட்டி பிள்ளை கொண்டு அரசு மருத்துவமனையில் சேர்ப்பானா? அரசு மருத்துவமனையோட தரத்தை உயர்த்துவோம்னு சொல்லுங்கள், அதுக்கு பல லட்சம் கோடி ஒதுக்குங்க, அது சரியாக இருக்கும். நீங்கள் ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறமும் எப்படி இன்னைக்கு ஐயா காமராஜர் கட்டிட்டு போன ஆணையும் அவர் அமைச்சு கொடுத்தப்பட்ட தொழில் பூங்காக்களும் அவர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் அவர் பேர் சொல்லுதோ, அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளை நீங்கள் பல லட்சம் கோடியை ஒதுக்கி தகுதி உள்ளதாக மாற்றினீங்கன்னா, அங்கே வேண்டிய உபகரணங்களை வாங்கி போட்டிங்கன்னா அது உங்கள் பேர் சொல்லும். ஆனால் இந்த மோதிரம் என்ன பண்ணும்? அது 1 கிராம் மோதிரத்தை வச்சு என்ன பண்ணிட முடியும்? அந்த குழந்தை வரல எத்தனை நாள் போட்ட முடியும்? இதெல்லாம் யாருக்கு பயன்? நீங்கள் பேரை உருவாக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து, பேரளவுக்கு ஆட்சி நடத்துறீங்களே தவிர்த்து மக்கள் நலனுக்காக ஆட்சி நடத்தலை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. இதை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா இவங்க நம்பி வாக்கு செலுத்திட்டாங்க, நாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம், மாற்றத்தை உருவாக்கிட்டோம், மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு உருவாகும் போது, அவங்க நேரடியாக பாதிக்கப்படும் போது, எப்படி ரீல்ஸ் பிடிச்சல ஒரு பொண்ணு, அதாவது டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பிடிச்சி அப்புறம் பார்த்தா கரண்ட் போனோடனே குழந்தை தூக்கி வச்சு திட்டுச்சு இல்லையா, அந்த ரீல்ஸ் இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தின ஒருத்தரும் உணர்வாங்க. உணர்ந்ததுக்கு அப்புறமா தானாக மாறுவாங்க. அந்த மாற்றம் தமிழ் தேசியத்துக்கான மாற்றமாக இருக்கும். ஏன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சின்னு இருந்த இடத்துல இடையில புகுந்து இவர் குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இப்போ கவுத்திட்டு போயிட்டார். ஆனால் மறுபடியும் ஏமாந்தது ஒரு விதத்தில் நல்லது. இந்த மக்கள் நம்ம சரியான ஆள் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். அதுதான் வரக்கூடிய இடைத்தேர்தல்களையும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களையும் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களையும் உறுதியாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற அவைங்கிறது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கது. அண்ணா அவர்கள்லாம் ஆகச்சிறந்த பேச்சாளர்கள். கக்கன் போன சட்டமன்றம், காமராஜர் போன சட்டமன்றம், அறிஞர் அண்ணா போன சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பாவை காணுங்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்களை காணுன்ட்டு இது தன்னுடைய கணவனை காணணும்னு மனைவி வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி நான் பார்க்குறீங்க? இன்னைக்கு இது தமிழக மக்கள் மத்தியில் பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ அரசியலில் மாண்பு அப்படின்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற இடத்துல தான் இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. கடந்த காலத்தில் திமுகவும் அதிமுகவும் என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல தாவேக்கா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு. இவங்களுக்கு தனி மனித ஒழுக்கத்துக்கும் தனி மனித மாண்புக்கும் தனி மனித உறவுக்கும்
அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்குமான வித்தியாசம் தெரியல. எப்படி வந்து அதிமுக வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் அதிமுக இருந்தால் இன்னொருத்தர் திமுக இருந்தால் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம கொலையாளி மாதிரி பகையாளி மாதிரி பார்ப்பாங்களோ அந்த பண்பாட்டை மறுபடியும் கொண்டு வரணும்னு இவங்க முயற்சி செய்கிறாங்களே தவிர்த்து மக்கள் நம்ம பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுகிறது லைவ்ல ஓடிட்டு இருக்கு. இதை பார்க்குறவன் வந்து அரசியல்னாலே எதிர்கட்சினாலே எதிர்கருத்து இருந்தாலே எதிரியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மாற்று கட்சியாக இருக்கிறவன் யார் என்ன பேசினாலும் இன்னைக்கு தாவேக்காரங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடிய குதர்னதை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பார்க்க முடியுது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் முளைச்சி வருது. ஒரு ஆட்சி அரசியல் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க சிறந்த உதாரணமாக இருக்காங்க. இதெல்லாம் விட வெட்கக்கேடான விஷயம். இதெல்லாம் வந்து வரலாறாக மாறப்போகுது. நாளைக்கு ஒரு தலைமுறை படிக்க போகுது. இதையெல்லாம் வந்து பக்கத்து அண்டை மாநிலங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வெளிவருதுங்கும் போது நாளைக்கு நம்ம இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போனால் நம்மளை என்னவா பார்ப்பான்னு நமக்கு இப்போவே கூசுது, உடம்பு கூசுது. இன்னும் நாளைக்கு நம்ம ஆட்கள் வெளி மாநிலங்கள்லாம் பழகிறாங்கல்ல, பாடுறா அவன் ஊரில் இருக்கிறான் எவ்வளோ கேப் மாதிரியா இருக்கிறான், கேனையனா இருக்கிறான், இவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கீங்கன்னு ஒருத்தனும் வந்து வெட்கி தலைகுலியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சட்டமன்றத்துக்கும் மக்கள் மன்றத்துக்குமான வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறத காட்டுது. வருங்காலங்களில் திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லது, இல்லைன்னா வந்து நம்ம பட போகிறத தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுனது வந்து 40 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. அண்ணன் எதிர்கட்சியெல்லாம் சதற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு பக்கம் ஃபயர் விடுறாங்க இணையதளத்தில். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நேற்று நான் கூட பார்த்தேன், பல லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த காணொலியை. அதாவது நான் சொன்னேன்ல ஏற்கனவே, எப்போ வந்து மக்கள் மத்தியில் ஏதாவது விதத்தில் போய் சேர்ந்துட்டே இருக்கணும். கண்டென்ட் இல்லைன்னா நம்மளே கண்டென்ட்டாக மாறிடணும், கண்டென்ட்டை உருவாக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதோட ஒரு வடிவம் பார்த்தா நான் பார்க்குறேன். இப்போது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து பேசினார் இல்லையா, அதாவது உதயநிதி கேள்வி கேட்டார் எதிர்க்கட்சி தலைவர். இதுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு 5:30 மணிக்கு மேலே பதிவு போட்டார் இல்லையா, அந்த மாதிரி என்ன கேள்வி கேட்காங்கிறத வாங்கிக்கிட்டு வீட்டில் போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணி யாராவது ஒருத்தரை வச்சு பதிவு போகிறது, நம்ம எச்ராஜா சொன்ன மாதிரி அட்மின் வச்சு பதிவு போகிறதில்ல, அதெல்லாம் சரி கிடையாது. இப்போ நீங்கள் பேசினான்னு சொல்லிங்களா 3/4 மணி நேரம், எதை பார்த்து பேசினார்? அவரே பேசினாரா? எழுதி வச்சு பேசினாரா? எழுதி கொடுத்ததை பேசினாரா? இல்லை இதயத்துலேருந்து பேசினாரா? மக்கள் பிரச்சனையை பேசினாரா? மனசுலேருந்து பேசினாரா? அப்படிங்கிற கேள்விலாம் வருதுல்ல. என்ன பண்ணார்? எழுதி கொடுத்து தான் பேசினார். அதுக்கு தாண்டி ஒரு வார்த்தை பேச முடியாது. ஏன்னா உண்மையிலே சரக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் அதை உணர்த்துது. இருக்குன்னா இல்லாமல் பேச சொல்லுங்கள். இப்போ வந்து புள்ளி விவரங்களை பார்த்து படிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது எல்லாரும் வந்து மனசில் வச்சுட்டு பேச முடியாது. ஆனால் ஒரு பக்கம் திரும்புறது, நம்ம தேர்தல் பிரச்சாரத்தோட பரப்புரையில் நீங்கள் பார்த்தீங்க, வலது பக்கம் திரும்பவும் இடது பக்கம் திரும்பவும் கோபமாக பேசவும் இது எல்லாமே எழுதி கொடுத்தா பேசினாராம். அப்படிப்பட்டவருக்கு ஏற்கனவே ஸ்கிரிப்ட் பார்த்து இப்போ பேசி நடித்து பழக்கப்பட்டவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே நடித்த மாதிரி, அதாவது திரையில் நடித்த மாதிரி இங்கே திரையில் நடித்தா போதும்னு நினச்சாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றதுனால கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் அதை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். சரி, பேசினார், இப்போ பேசினார் இல்லையா, இப்போ அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இல்லையா, அதில் எதிர்கட்சிகள் அதுமாரி அந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடக்கும்போது எதிர்கட்சியிலேருந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த கேள்வி கேட்கும்போது டக்குன்னு எந்திச்சு பதில் சொல்லாமே, இப்படி நீங்களே அதே மாதிரி எந்திச்சு டக்குன்னு பதில் சொல்லாமே, அதுக்கு பதில் இருக்கணும், பதில் தெரியணும். அதை நம்ம பார்க்கத்தானே போகிறோம். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத அதில் பார்க்க தான் போகிறோம். இன்னொன்று, ஒரு முதலமைச்சருக்கு கீழே கிட்டத்தட்ட இப்போ 4 துறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் துறை சார்ந்த கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் தானே எந்திச்சு பதில் சொல்லணும். சபாநாயகர் சொல்கிறாரு, முதலமைச்சர் துறை சார்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் சார்பாக மற்றவர்கள் பதில் சொல்லுவாராம். ஏன்? நீங்கள் எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேசுவீங்களோ, இல்லைனா பேச மாட்டீங்களோ? அப்போது உங்களுக்கு சொந்தமாக பேச தெரியாதுங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்போது சபாநாயகருடைய அந்த செயல்பாடு கூட என்ன தான் இருந்தாலும் அவர் அந்த கட்சி மூலமாக ஜெயிச்சு வந்து வருதுனே, எப்படி நடந்துக்கணும் சட்டசபையிலன்னு அவர் ஒரு ஒழுங்குமுறை பாடத்தையே நடத்துகிறாங்க. நடத்திட்டு சட்டசபை மாண்பை குலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டிக்கவான்னு இவர் கேட்குறாரு, இதற்கு அனுமதிக்கிறார். அப்போது சட்டசபையே நீங்கள் செட்டப்பாக தான் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்து பேசி முடிக்கும்போது அடுத்த நிமிஷம் அங்கே ரீல்ஸ் வருது. எப்படி? இந்த நிமிஷத்தில் இவர் பேசுவார், பேசி முடிச்சோடனே எடுத்து கட் பண்ணி ரீல்ஸு. அப்போது நீங்கள் முழுக்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன செட்டப் பண்ணி வேலை செஞ்சீங்களோ அதே செட்டப்பில் தான் இன்னும் ஓடிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. செட்டு ஒரு நாள் களைஞ்சி விழும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னென்னா, ஒன்று, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்கட்சிக்காரங்களாம் உட்காரணும், வெளிநடப்பு செய்யக்கூடாது. உட்கார்ந்து கேள்வி கேட்டு எந்த துறை சார்ந்த கேள்வியோ அந்த துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவானா, இவர் 4 துறைக்கு வந்து அமைச்சராக இருக்கிறார். ஒரு துறை சார்ந்த ஒரு கேள்விக்காவது கேட்ட உடனே எஞ்சி இவர் பதில் சொல்லணும். சொல்லலைன்னா நீங்கள் எழுதி கொடுத்தது தான் பேசுகிறீங்க, இதயத்திலேருந்து பேசலை அப்படிங்கிறது உண்மையாகும்.
நீங்கள் மக்கள் பிரச்சனையை மனசுல இருந்து பேசலை அப்படிங்கிறதும் வந்து மக்கள் மத்தியில் ப்ரூஃப் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி 5 வருஷம் முழுசாக நடக்கணும். நடந்து ஒரு முறையும் ஒரு செயல்பாட்டிலையும் இவங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத மக்கள் உணரணும். ஓட்டு போட்ட ஒருத்தரும் உணரணும். அடுத்த 6 மாசத்துல இவனுக்கு ஓட்டு போட்டேன்னு நாங்கள் ஜெயிச்சவனை காலத்துக்கு விடுறவன்லாம் இவனுக்கு ஓட்டு போட்டேன் நான் சொல்றதுக்கு வெக்கப்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இவங்களே உருவாக்கி கொடுப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு 6 தொகுதி நீங்கள் சொல்கிறீங்க இடைத்தேர்தல் வரும்ன்ட்டு, ஆனால் 6 தொகுதியில் தான் வருமாங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல. இன்னும் எந்தெந்த கட்சியிலேருந்து எவன் வருவான்னு தெரியாது. அப்போ எத்தனை இடைத்தேர்தல் வருதோ அத்தனையிலையும் வந்து இவங்க வேட்பாளரை நிறுத்தி மறுபடியும் வந்து மாற்று கட்சி வந்து யாராவது வென்று வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்களை வந்து பொது வேட்பாளராக நிறுத்துறதா வந்து சொல்லி பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி ஒருவேளை நின்று அண்ணன் சீமான் அவர்கள் வென்று உள்ளே போனால் சொன்னது தான், நான் மொத்தமும் உள்ளே இருப்போம், நீங்கள் மொத்த பேரும் வெளியே போவீங்க. அதாவது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும், எதிர்கட்சி உள்ள உட்காருங்கிற சூழ்நிலையை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை மக்கள் தவறவிடக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் 6 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி சாதனை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல செய்தி வந்து 3 கிலோமீட்டர் ஓடினான்னு வந்துச்சு. இப்போ 6 கிலோமீட்டர்னு சொல்லி வருது. இன்னும் நாளைக்கு 60 கிலோமீட்டர் கூட சொல்லி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு கண்டென்ட் வேணும். கண்டென்ட் யாரும் கொடுக்கலன்னா கண்டென்ட் அவங்க உருவாக்கிடுவாங்க. இல்லைன்னா அவங்களே கண்டென்ட்டாக மாறிடுவாங்க. இதைத்தான் வந்து இவங்க தேர்தலுக்கு முன்னாடியும் செஞ்சாங்க, இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் வந்து போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு வந்து இவங்க ரூட்டு போடுறாங்க, ரூட்டு மூலமாக ரூட்டு போடுறாங்க, இவ்வளோ தான். ரூட்டுங்கிற நிறுவனம் மூலமாக ரூட்டு போடுறாங்க, இவ்வளோ தான் விஷயம். ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் சாதிச்சிட்டோம்னு சொல்லி காட்டணும். அந்த சாதனை உண்மையிலேயே சாதனையா, இவங்க தான் முதல் முறை செஞ்சாங்களா அப்படின்லாம் மக்கள் சிந்திக்கிறதுக்கு நேரமே கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்களேன், இது ஒன்றும் புதுசு இல்லை. கிட்டத்தட்ட ஏற்கனவே 2-3 முதலமைச்சர்கள்லாம் ஓடி இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த திட்டமும் புதுசு இல்லை. ஏற்கனவே வந்து உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தபோது செஞ்சிருக்கிறாரு. இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதிமுக திமுகவுடைய திராவிட கட்சிகளுடைய நீட்சி தான் வந்து தாவேகான்னு, அதை மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்படி நிரூபிச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து அதாவது இப்போ ஓட்டம் ஒரு விளையாட்டு விஷயம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா போதை தவிர்த்தது. அது வந்து ஊக்க மருந்து பயன்படுத்தினவங்களுடைய பதக்கங்கள்லாம் கூட அது ஒலிம்பிக்கில் திரும்ப வாங்கியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு விளையாட்டு அப்படின்னாலே வந்து இயல்பான ஒரு ஊக்கத்தோட மனுஷன் ஓடணும். ஆனால் இங்கே எப்படி வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து ஜாபர் சாதிக்கு வச்சுட்டு இவங்க ஓட்டப்பந்தயத்தை நடத்துனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வச்சுட்டு ஓட்டப்பந்தயம் நடத்துகிறாங்க. ஸ்டிக்கரு பேர் மாறுது, திட்டத்தோட பேர் மாறுற மாதிரி ஸ்டிக்கர் மாறுறதை தவிர்த்து இவங்களுடைய எந்த நடைமுறையும் மாறலை. அவங்களுடைய நீட்சி தான் இவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற இன்னொரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது கொஞ்ச காலமாக இவர் நடித்த படமெல்லாம் வந்து தேட்டரை விட்டு ஓடாமல் தேட்டரில் ஓடாமல் தேட்டரை விட்டு ஓடிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு எவ்வளோ வேகமாக ஓட போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிஹர்சல் காட்டுறாரு அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அதிமுகவில் உள்ள அமைச்சர்கள் தான் பொய் சொல்லுவாங்க. மாற்று சக்தி டிவிக்கே பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு, 1.25 கோடி வாக்குகள் விழுந்திருக்கு. அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதி, அவர் போய் சொல்லுவார், அமைச்சர் அவர் போய் சொல்லுவாருன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அதாவது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதிகாரத்தில் தமிழ்நாட்டுடைய தலைவிதியில் வந்து ஏமாற்றம் ஒன்றே மாறாததுன்னு மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன். ஆதவ அர்ஜுனா வச்சு நீங்கள் மாற்றிட்டான்னு சொல்கிறீங்க. அதாவது முதல் போட்ட முதலமைச்சர் வந்து சாதிக்கிறான்னு நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி தானே? இப்போது ஆதவ அர்ஜுனா யார் அப்படின்னு தோண்டி பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி லாட்ரி வருது, பின்னாடி போதை மருந்து வந்து எல்லாமே அடுத்தடுத்து வரிசையாக வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க? கடந்த காலங்களில் இவங்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, கரடியே காரி துப்புமாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? ஒன்று தான், முறையற்ற வழியில் சம்பாதிச்ச பணம் நிறைய இருக்குது. அதை வச்சு ஒரு அதிகாரத்தை தக்க வச்சு தான் இது வரைக்கும் சம்பாதிச்சதையும் இதுக்கப்புறம் சம்பாதிக்க போகிறதையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி தேவைப்படுச்சு. அதுக்கான வழியாக அரசியல் இருந்துச்சு. அதை வந்து எந்த கட்சியில் போய் இருந்து அடையலாம்னு சொல்லி பார்த்தாரு, எதுவும் செட் ஆகலை. இங்கே வந்து அவருக்கு தேவையான அடிமைகள் கிடைச்சாங்க. இன்றைக்கி முதலமைச்சருங்க பேருக்கு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு முதல் போட்ட முதலமைச்சர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படி தான் நம்ம அவரை பார்க்கணுமே தவிர்த்து அவருக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். முதல்ல தமிழை சரியாக பேச தெரியணும். இந்த புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் வந்து செய்தியாளரை சந்தித்தாலும் சரி, சட்டசபையில் பேசினாலும் சரி, அவங்க நினைக்கிறாங்க நம்ம சிறப்பாக பேசிட்டோன்னு. எந்த வார்த்தையாவது முழுசாக உச்சரிக்க தெரியுதான்னு முதல்ல பாருங்கள். வார்த்தையவே உச்சரிக்க தெரியாதவங்க எங்கள் வாழ்க்கையை எப்படிடா தீர்மானிப்பீங்க அப்படின்னு சொல்லி கவலை தான் வருதே தவிர்த்து வேதனை தான் வருது. இன்னைக்கு அவங்கள தானே பெரும்பாலான இளைஞர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவங்கள தான் பெரிய புரட்சியாளர்கள். கக்கனுக்கு காமராஜருக்கு அடுத்து அண்ணன் ஆதவ அர்ஜுனா, அண்ணன் புஷ்டி ஆனந்த் அவர்கள் தானே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கக்கூடாது தான். கக்கனு காமராஜர் ஏற்கனவே மறந்துட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக வந்து புரட்சினா எது புரட்சி அப்படின்னா,
மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத குறிப்பால் உணர்ந்து மக்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்குறவன் தான் வந்து சரியான அரசியல்வாதியாக இருக்க முடியும். இப்போ காமராஜர் அவர்களுக்கு வந்து தனக்கு கிடைக்காத கல்வி தன்னுடைய மக்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். அத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்களை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை வந்து அவர் கட்டினார். இன்னைக்கு வரைக்கும் வந்து நமக்கு தொழில் வளர்ச்சி வேணுங்கிறதுக்காக வேண்டி பல தொழிற்சாலைகளை வந்து நிறுவினார். சரியா, தொழிற்பூக்கங்களை நிறுவினார். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வருமானத்துக்கு வழி செய்யக்கூடியதா அதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய விவசாயத்துக்காக வேண்டி நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டி 13 அணைகளை கட்டினார். இன்னைக்கு 9 அணை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. மற்றெல்லாம் வந்து மாநில எல்லை பிரிப்பில் மற்ற மாநிலங்களுக்கு போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து நீர் ஆதாரங்களாக இருந்துகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் வந்து தானே உணர்ந்து செஞ்சாங்க. ஆனால் இவங்களுக்கு எழுதி கொடுத்தா கூட அதை படிக்க தெரியாது. முதலமைச்சர் படித்தார்ல 12,826 வந்து இங்கிலீஷில் சொன்னார் இல்லையா, இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் கோடிகள்னார் இல்லையா, அந்த மாதிரி தான் எழுதி கொடுத்ததை ஒப்பிக்கிறவங்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சவனாக இருந்தால் விவசாயத்தை விட விளையாட்டு கஷ்டம்னு எவனா சொல்லுவானே, அவர் அமைச்சராக இருக்க முடியுமா? இந்த கேள்வியை ஏற்கனவே ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க அடுத்த 5 வருஷத்தில் நிறைய முறை கேட்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்பாங்க. இன்னும் நிறைய ஒரு செல்லூர் ராஜ் இல்லை, 1000 செல்லூர் ராஜுக்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதை வந்து ஒருத்தராக அடுத்து வெளியில் வருவாங்க. வெளியில் வர்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இடையில இப்போ ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து மைக் நீட்டி கேள்வி வைக்கும்போது கூட அவர் வந்து திக்கி திணறி பக்கத்தில் இருக்க சொல்லி கொடுக்கறத கூட சரியாக சொல்ல முடியல அவங்களால. இன்னும் சொல்லப்போனால் இந்த கப்பலில் இது பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் சித்தப்பனுக்கு ஒன்று சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். மக்கள் எப்படியோ நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. இருக்கிற கழிச்சடையில் 4 பேரை எடுத்து போட்டு அதிகாரத்தில் உட்கார வச்சாச்சே தவிர்த்து மற்றபடிக்கு அவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு அவரும் பார்க்கல. வாக்கு செலுத்தினவங்களும் நம்ம தொகுதி வேட்பாளரை நிறுத்திருக்கிறவன் வந்து தகுதியானவனா சரியானவனா அப்படின்னு மக்களும் பார்க்கல. இப்போ வாக்கு செலுத்தி அவங்கள வெளில வச்ச பிறகு அவங்களுக்கு பொறுப்பு அதிகாரம் வந்த பிறகு அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருந்ததுன்னா நன்றி. நன்றி.